வெல்கம் டு ரீபில்டிங் மை செல்ஃப் பார்ட் 2. பார்ட் 1ல் பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசியிருந்தோம். பார்ட் 2 and 3ல் என்ன பண்ணலாம், அதை எப்படிலாம் சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆஸ் அ ஒர்க்கிங் விமனாக நான் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஏரியாஸில் 3லேருந்து 4 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய இருந்ததுனால நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. சிஸ்டம் முன்னாடி உட்காந்தா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறதில்ல. அதனால் நான் மினிமம் 30 minutes ஆஃப் வாக்கிங் இல்லைனா பேசிக் ஸ்ட்ரெச்சிங் பிளான் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவதாக நான் தண்ணி சரியாக குடிக்கிறதே இல்லாதனால மினிமம் 2 to 3 liters per day வாட்டருங்கிறத நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம மினிமம் ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு முட்டை இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அது குக்கிங்கில் நம்ம எடுக்கிற டைமை கொஞ்சம் குறைக்கும். என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக மினிமம் 5லேருந்து 10 நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஜஸ்ட்டு சுற்றி நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்க்கணும். எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எழுதணும், இல்லைனா பிடிச்ச ஒரு புக்கு ஒரு மினிமம் 15 நிமிஷமாவது ரீட் பண்ணணும். நான் டக்குன்னு இமோஷனல் ஆகிடுவேன். அதனால் அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு ஓவர் திங்கிங்கை கொடுக்குற ட்ரிகர் எதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ரெடியூஸ் பண்ணணும், இல்லைனா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டேன். பார்ட் 3ல் இது எல்லாத்தையுமே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீனாக க்ரியேட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீடிசைன் பண்ணிக்கோங்க. பார்ட் 3ல் பார்க்கலாம். பாய்.